வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான அதே சமயம் ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுதான் வாரிசுரிமை வரி. இந்த பேர் கேட்ட உடனே நேர்மை, செல்வம், குடும்பம்னு ஏகப்பட்ட விவாதங்கள் கிளம்பும். வாங்க அத பத்தி விரிவாக பார்க்கலாம். சரி, நேரடியா வரி விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாமா? சிலருக்கு பிறப்பாலேயே சில அட்வான்டேஜஸ் கிடைக்குதே, அத பத்தி முதல்ல பேசுவோம். யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் பணக்கார வீட்ல பொறந்ததுனால மட்டுமே அவரோட வாழ்க்கை பயணம் மத்தவங்கள விட ரொம்ப சுலபமா ஆரம்பிக்குது. பிசினஸ், அரசியல், ஏன் சினிமாவுல கூட இந்த வாரிசுரிமையோட தாக்கத்தை நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி எந்த உழைப்பும் இல்லாம கிடைக்கிற இந்த பெரிய அட்வான்டேஜ் மத்தவங்களுக்கு நியாயமானதா? இந்த சமமில்லாத நிலைய சரி செய்யணும்னு சொல்லிட்டு முன்வைக்கப்பட்ட ஒரு தீர்வு தான் இந்த வாரிசுரிமை வரி. ஒருத்தர் இறந்த பிறகு அவரோட சொத்துக்கள் வாரிசுகளுக்கு போகும்போது அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதிய வரியா வசூலிக்கிறதா இதோட கான்செப்ட். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஐடியா இந்தியாவுக்கு ஒன்னும் புதுசு இல்ல. நாம இதுக்கு முன்னாடியே இந்த வழியில பயணிச்சிருக்கோம். ஆமா, 1953லயே இந்தியால எஸ்டேட் வரி அப்படின்ற பேர்ல இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஒரு முற்போக்கான வரி, அதாவது சொத்து மதிப்பு அதிகமாக அதிகமாக வரியும் அதிகமாகும். கிட்டத்தட்ட 32 வருஷம் இது அமல்ல இருந்துச்சு. ஆனா 1985ல ராஜீவ்காந்தி அரசாங்கம் இத முழுசா நீக்கிட்டாங்க. சரி, நல்லா இருந்த வரியை ஏன் தூக்குனாங்க? அதுக்கு 3 முக்கிய காரணம் இருந்துச்சு. ஒன்னு, அரசாங்கத்துக்கு இதனால பெருசா வருமானம் வரல. ரெண்டாவது, மக்கள் வரிய கட்டாம தப்பிக்க நிறைய சட்ட ஓட்டைகளை கண்டுபிடிச்சாங்க. மூணாவது, இந்த வரிய வசூலிக்கிறதுக்கே அரசாங்கத்துக்கு செலவு அதிகமாச்சு. இதுல ஒரு முக்கியமான ஓட்டை என்ன தெரியுமா? பரிசு வரி. மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இறக்குறதுக்கு முன்னாடியே தங்களோட சொத்துக்களை வாரிசுகளுக்கு பரிசா கொடுத்துட்டு இந்த எஸ்டேட் வரியில இருந்து தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் 1998ல அந்த பரிசு வரியையும் நீக்கிட்டாங்க. அதனால இப்ப வாரிசுரிமை வரிய திரும்ப கொண்டு வரது கொஞ்சம் சிக்கலான விஷயமா இருக்கு. சரி, இந்தியா இந்த வரிய கைவிட்டுடுச்சு. அப்போ மத்த பெரிய நாடுகள்லாம் இது எப்படி பாக்குறாங்க? அங்க என்ன நிலைமை? இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரி இத அணுகுறாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ்னு ஒவ்வொரு நாட்டிலையும் வரி விகிதம், வரி விலக்கு வரம்பு எல்லாமே மாறுபடுது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த வரி யார குறி வைக்குதுன்னு தான். பெரிய பணக்காரங்களையா இல்ல நடுத்தர வர்க்கத்தையா? அமெரிக்காவை எடுத்துக்கோங்க. அங்க வரி விலக்கு வரம்பு எவ்ளோன்னு பாருங்க. 11.5 மில்லியன் டாலர். அப்பப்பா! இதோட அர்த்தம் என்னன்னா, மக்கள் தொகையில வெறும் 0.0001% பேரு, அதாவது கோடீஸ்வரர்களுக்கும் மேல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வரிய கட்ட வேண்டியிருக்கும். இந்த வரிய நீக்குனதுல இந்தியா மட்டும் தனியா இல்ல. ஸ்வீடன், சிங்கப்பூர், இஸ்ரேல் மாதிரி நிறைய நாடுகள் கிட்டத்தட்ட இந்தியால இருந்த அதே காரணங்களுக்காக இந்த வரிய ரத்து பண்ணிருக்காங்க. இதுல ஏதோ ஒரு பொதுவான சிக்கல் இருக்குன்னு நல்லா தெரியுது. சரி, இப்போ இந்த விவாதத்தோட மையப்புள்ளிக்கு வருவோம். இந்த வாரிசுரிமை வரிக்கு ஆதரவாவும் எதிராவும் என்னென்ன வாதங்கள் வைக்கப்படுதுன்னு பார்க்கலாம். ரெண்டு தரப்புலயும் ரொம்ப வலுவான வாதங்கள் இருக்கு. ஒரு பக்கம் இது ஒரு ராபின்ஹுட் மாதிரி, பணக்காரங்க கிட்ட இருந்து வரிய வசூலிச்சு சமூக ஏற்றத்தாழ்வை குறைக்க உதவுற ஒரு கருவின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு மரண வரின்னு சொல்றாங்க. ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க வரி கட்டி சம்பாதிச்ச சொத்துக்கு அவர் இறந்த பிறகும் வரி போடுறது அநியாயம்னு வாதிடுறாங்க. வாரன் பஃபெட் மாதிரியான பெரிய முதலீட்டாளர்கள் கூட இதுக்கு ஆதரவா பேசுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, வம்சாவளி செல்வம், அதாவது பரம்பரை பரம்பரையா வர்ற சொத்து தகுதி அடிப்படையிலான சமூகத்தோட எதிரி அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த வரிய நீக்குறது ஒரு பெரிய தவறா இருக்கும்னு அவர் நம்புறாரு. மொத்தத்துல இந்த வரிக்கு ஆதரவானவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கும், சமூக சமத்துவத்தை உருவாக்கும், அரசாங்கத்துக்கு வருமானம் வரும், அத வச்சு கல்வி, சுகாதாரம் மாதிரி திட்டங்களை செயல்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம பணக்காரங்களை தர்மம் செய்ய தூண்டணும் சொல்றாங்க. இப்போ எதிர்த்தரப்பு வாதத்தை கேளுங்க. இந்தியால இருக்கிற ஒரு பொதுவான மனநிலை என்னன்னா, நாம எதுக்கு உழைக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களுக்காகவும் பேரன் பேத்திகளுக்காக தான். நம்ம வருமானத்துல நாம செலவு பண்றது ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. இது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு வாதம். அவங்க சொல்ற மத்த காரணங்கள் என்னன்னா, இந்த வரியால வர்ற வருமானம் ரொம்பவே கம்மி, இது வசூலிக்கிற செலவு தான் அதிகம், இது புதுசா தொழில் தொடங்குறவங்கள ஊக்கமிழக்க செய்யும், கடைசியா மக்கள் எப்படியாவது இதை கட்டாம தப்பிக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒருவேளை ஒரு நாடு இந்த வரிய கொண்டு வரணும்னு முடிவு பண்ணா அது வெற்றிகரமா இருக்க என்னென்னலாம் தேவை? இதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. 1, வரி விலக்கு வரம்பு ரொம்ப அதிகமா இருக்கணும்.
அப்போதான் இது நடுத்தர வர்க்கத்தை பாதிக்காம சூப்பர் பணக்காரங்களை மட்டும் குறிவைக்கும். 2வது, சட்ட ஓட்டைகளை அடக்கணும். குறிப்பா ஒரு வலுவான பரிசு வரியோட சேர்த்து இது கொண்டு வரணும். 3வது, செலவு பயன் பகுப்பாய்வு. அதாவது வரிய வசூலிக்கிற செலவை விட அதிலிருந்து வர்ற வருமானம் கணிசமா அதிகமா இருக்கணும். ஆக இந்த வாரிசுரிமை வரி ஏற்றத்தாழ்வை குறைக்க ஒரு சரியான தீர்வா இல்ல நடைமுறையில பல சிக்கல்கள் நிறைஞ்ச ஒரு யோசனையா? இந்த கேள்வியோடு உங்களை விட்டுட்டு போறேன். இப்போ உங்களுக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு நீங்களே இதை பத்தி ஒரு முடிவுக்கு வரலாம்.